மதுரை மேட்ச்சில் ப்ரைஸ் ஒன்று போட்டாச்சு போங்க. ஹலோ கைஸ், நான் உங்கள் எதிரடி பேசுகிறேன். நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நானும் உங்களை ஃபாலோ பண்ணுவேங்க. மேட்ச்சுக்கு போகும்போது மதுரையோட ரொம்பவுமே ஃபேமஸான அந்த யானை மலையை பார்த்துக்கிட்டே போனோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ப்ரைஸ் என்ட்ரி ஆகிருப்போம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ட்ரியான மேட்ச் தான் ஃபுல்லாகவே நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தோத்தாலும் பரிசு, ஜெயிச்சாலும் பரிசு. நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி விளாண்டு ஒரு வழியாக தோத்துட்டோங்க. தோத்தாலும் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே மாதிரி தான் நமக்கான பரிசை வாங்கிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கே ப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பணும்ல, அதனால பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கறி போட்டிருந்தாங்க வீட்டில், நல்லாவே அடியை போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் இன்றைக்கி எதில் வரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ட்ரெயினில் தாங்க வரோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான டிக்கெட்டை போய் வாங்கிட்டு நம்ம ட்ரெயின் வர பிளாட்ஃபாரத்தை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் ட்ரெயின் ஏற வந்தோம். ஒரு கூத்தாகி போச்சு. என்ன கூத்தாகி போச்சுன்னா, எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அவரோட ட்ரெயின் நின்றுருக்கு. நாங்கள் எதுக்கு எதிர்பார்த்தோம்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸுக்கு. சரி, குருவாயூர் எக்ஸ்பிரஸ் விருதுநகரில் தான் நிற்கிது அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக இருந்தோம். இந்த ட்ரெயின் எடுத்துட்டாங்க. ஏன்னா கன்னியாகுமரி டு அவுரா போட்டிருக்கு. நாங்களும் பார்த்துட்டே இருந்தோம். சரி, இந்த ட்ரெயினை ஒருத்தர் சொன்னார், இந்த ட்ரெயின் வந்து விருதாச்சலம் போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தா ட்ரெயின் எடுத்துட்டாங்க. நாங்களும் நிற்கிறோம், அந்த ட்ரெயினில் ஏறலாமா வேணாமா. நிகழ் படம் விஜய் மாதிரி வந்து ஏறினாங்க. கடைசி பெட்டியில் ஏறி நின்றுட்டு போயிட்டு இருக்கோம். எல்லாரும் குழந்தை பார்க்குறாங்க, யாரா நீங்க அப்படின்னு. கடைசி டைமில் ஏறணும் தெரியுமா. இப்போ இது வரைக்கும் ட்ரெயினில் அப்படி ஏறினதே கிடையாது. சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா பயங்கரமாக இருந்துச்சு போதும். ஒன்றுமே எனக்கு அப்படியே இந்த ட்ரெயினில் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒடிசா. அந்த பையா பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் 3 நாள் ட்ராவல் பண்ணுவாராம். எனக்கு வெறும் 6 மணி நேரத்துக்கே நாக்கு தள்ளி போச்சு. அப்படியே அவருக்கு பாய் சொல்லிவிட்டு விருத்தாச்சலத்தில் இறங்கிட்டேங்க. நம்ம ஊர் கிளைமேட்டு சும்மா இன்றைக்கி பயங்கரமாக இருந்துச்சு போங்க. நான் வர்றதா என்னென்னலாம் தெரியல, பயங்கரமாக மழை பெஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆட்டோ பிடிச்சி ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு வழியாக பஸ் ஏறி வடலூர் வந்து இறங்கிட்டேங்க. வந்துட்டு அப்புறமா வண்டி எடுத்துகிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேங்க. ஓகேங்க, நான் வெளிக்கிறேன். பிறகு இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.